ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி என்னோட சின்ன பையனுக்கு 5th பர்த்டேங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பையனுக்கு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போயே 2 செட்டு எடுத்துட்டோங்க. ஏன்னா தீபாவளியும் பர்த்டேவும் ஒரு நாள் 2 நாள் டிஃப்ரெண்ட்டில் தான் வரும். ஸோ அதனால் நாங்கள் அப்போயே வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துட்டோம். அண்ணாவோட ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் புதுசாக போட்டுட்டு இருந்ததுனால வந்து பஸ்ஸு, காரு, பைக் இந்த மாதிரி எதுவுமே வந்து மேலே விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் என்னமோ சம்திங் ஆகுது. இப்போ யாராவது சென்னிமலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகலாம். ஆனால் க்ரௌடுங்க இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. கோயில்கிட்ட போனதுமே நானும் சூர்யாவும் போய் விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் கூட்டமாக இருக்குது, சிறப்பு தரிசனத்தில் போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு கேட்டாங்க. அப்படியே அர்ச்சனை தட்டும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இன்றைக்கி தாங்க முருகனை வந்து ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுமே பூசாரி வந்து சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கோயிலில் உட்காந்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுமே அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வாங்கிட்டு சாப்பாடெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பார்சல் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு 4 பார்சல் வாங்கிட்டு ஒரு பார்சலில் வந்து சுண்டல் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்பயே பையனுக்கு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்களா, சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போய் வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் வீட்டில் யாருமே இல்லைங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே அந்த கேக்கையும் வாங்கிட்டு வந்துட்டு அண்ணாங்க ஃபேமிலி நாங்களும் மட்டும் கேக் வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் தான் தங்கச்சி அவங்களும் பாட்டியை எல்லாம் கிளம்பி வந்தாங்க. ஸோ கிராண்டாக கொண்டாடல, ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டிலே வந்து சாமி கும்பிட்டு கேக் வெட்டிட்டோம். சென்னிமலை கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷமே ஆயிடுச்சுங்க போய். ஆனால் நாங்கள் இருக்கிறது என்னமோ சென்னிமலையில் தான், பட் நாங்கள் கோயிலுக்கு அவ்வளோவா போக முடியல. இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மாற்றிருக்காங்க. ரோடு, பஸ் நிறுத்துகிற இடம் இந்த மாதிரி நிறைய மாற்றிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே கேக் வெட்டி கொண்டாடியாச்சு. கேக்கெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் தங்கச்சி அவங்களுக்கு கால் பண்ணுவோம், அவங்க இப்போ தான் கிளம்பிட்டுருக்கோம், நீங்கள் வெட்டிடுங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு இருக்கிறவங்கள மட்டும், ஏன்னா அண்ணனும் பாப்பாவும் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். தங்கச்சி அவங்க வந்ததுக்கப்புறம் டீ எல்லாம் வச்சு கொடுத்துட்டு கேக்கெல்லாம் வெட்டி கொடுத்தேன். தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா தம்பி கையில் வந்து எங்கள் அப்பா அமௌண்ட் கொடுத்தாங்க, கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. மீன் வாங்கிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பி மீன் வாங்க போயிட்டான். ஆனால் பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா தங்கச்சி வீட்டுக்கு முன்னாடி வந்து ஏதோ ரோடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுனால கார் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்புறம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க அவங்களும். அவ்வளோதான் மீடியாஸ். இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வீட்டில் மீன் குழம்பு. என்னோட பையனுக்கு நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.